சரி ஓகே, இது வந்து நீங்க பண்ணிடுவீங்க ஓகேங்களா. இதுவும் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சஜஸ்டட் ஆடியன்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் கஸ்டம் ஆடியன்ஸில் போனீங்கன்னா கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், லுக் அலைக் ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட 2 இது இருக்கும். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற சோர்ஸை வச்சு நீங்கள் ரீடார்கெட் பண்ணலாம், இல்லை நம்ம மெட்டா சோர்ஸை வச்சு ரீடார்கெட் பண்ணலாம். ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே அவங்ககிட்ட ஒரு 20,000 டேட்டா பேஸ் இருக்கு ஓகேங்களா. 20,000 கஸ்டமர் டேட்டா பேஸ் இருக்குன்றாங்க, நம்மகிட்ட ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் கஸ்டமர் லிஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதே மாதிரியான ஃபார்மேட்ல அவங்களோட டேட்டாஸை நம்ம கன்வெர்ட் பண்ணும். சார் எப்படி சார் மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா மேல சாம்பிள் இருக்கும், இது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் எப்படி உள்ள அப்லோட் பண்ணுமோ அதுக்கான ஃபைலா வரும். இங்க இருந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க திருப்பி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி மேப்பிங் பண்ணும். மேப்பிங்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் இந்த இதில் தான் இருக்கு. உதாரணத்துக்கு எக்ஸல்ல மேல ஃபோன் நம்பர்னு கொடுத்துருப்பீங்க, ஃபோன் நம்பர் இருக்கும்ல. ஸோ அப்போ அங்கே ஃபோன் நம்பர்ல ஃபோன் நம்பர் இருக்குன்றத மேப் பண்ணும். நீங்க உள்ள அந்த ப்ராசஸ் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ கிரியேட் ஆயிட்டு உங்களோட கிரியேட்டிவ்ஸ் போட்டு இந்த ஆட் செட்டை நீங்க ரெடி பண்ணிடுவீங்க.